வணக்கம், வெல்கம் டு டியூட்டர் ஈரோடு. டியூட்டர் ஈரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள். ஸோ லிஸ்ட் ஆஸ் அரேஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அரே அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் சேம் டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே வந்துட்டு இன்டிஜராவோ இல்லை ஒரு ஃப்ளோட்டாவோ இல்லை கேரக்டராவோ அதே டைப்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா அரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கலெக்ஷன் ஆஃப் சேம் டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது வந்து நம்ம இன்புட்டாக வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே ஒரே டைப்பில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரே அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் தான். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் மூலமாக தான் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு இதில் என்ன அரேவுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் மல்டிபிள் டைப் வேல்யூஸுங்கிறது வாங்கலாம். ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஒரே டைப் வேல்யூ இல்லாமல், ஸோ ஒரு வேல்யூங்கிறது வந்துட்டு இன்டிஜர் ஆகும், ஒரு வேல்யூங்கிறது ஃப்ளோட் ஆகும், அதே மாதிரி இன்னொரு வேல்யூங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் டைப்ஸில் வேல்யூவை வாங்கலாம். ஆனால் வந்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிஸ்ட் ஆஸ் அரேஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா, ஸோ அரேவாக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன இருக்கணும், ஸோ ஒரே டைப் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம இன்புட்டாக வாங்கணும் லிஸ்ட்டில். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நம்ம லிஸ்ட்டை வந்துட்டு அரேவாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அரேவுக்கும் லிஸ்ட்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது வாங்கினீங்கன்னா. ஸோ மற்றபடி வந்துட்டு லிஸ்ட்டுக்கும் அரேவும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜிஸ் எல்லாமே ஒன்று தான். நம்ம அந்த இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அரேயில் வந்துட்டு ஒரு 5 வேல்யூ அப்படின்றது வாங்கியிருக்காங்க. ஸோ 5 வேல்யூமே பார்த்திங்க அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ 10, 20, 30, 40, 50 சொல்லிட்டு இதுக்கான இண்டெக்ஸ் எப்படி எடுக்கும்னு தெரியும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 to 4 வரைக்கும் நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்றது இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணுறது எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், அரே ஆஃப் 0ல் வந்துட்டு என்ன வேல்யூ இருக்கும் 10, அரே ஆஃப் 1ல் வந்துட்டு 20. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வேல்யூஸ் அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ கிரியேஷன் ஆஃப் அரேஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கலாம். ஏஆர்ஆர் ஈக்குவல் டு 10, 20, 30, 40 இந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு அரேங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ட்ராவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றது காமிச்சிருக்காங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் அரே அப்படின்னு கொடுத்துரும். ஸோ லென்த் என்ன பண்ணும், ஸோ அதில் வந்துட்டு 5 டேட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ 5 வேல்யூ அப்படின்றது வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், ஸோ இண்டெக்ஸுங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 to 4 வரைக்கும் எனக்கு அந்த வேல்யூங்கிறது ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, அரே ஆஃப் 0ல் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு 10 அது பிரிண்ட் பண்ணும். அடுத்து 1, 2, 3, 4. ஸோ அது வரைக்கும் என்னென்னா எல்லா வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அந்த ட்ராவல்ஸான வேல்யூஸ் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு எப்படி அரேவை கிரியேட் பண்ணலாம்னா, இந்த மாதிரியும் நம்மளால் அரேவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அரே ஈக்குவல் டு நம்ம என்னென்னா லிஸ்ட் டைப்பில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ஐங்கிற வேல்யூவை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசைன் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ இது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த ஐயோட வேல்யூங்கிறது அசைன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் வந்துட்டு உங்களுக்கு லூப் வேல்யூங்கிறது வந்துட்டு அசைன் ஆகிட்டே லூப் வேல்யூங்கிறது வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறப்போ அந்த ஐயோட வேல்யூங்கிறது அரேயில் அசைன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என்னோட ஸ்டார்டிங் வேல்யூங்கிறது 10ல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எண்டிங் வேல்யூ வந்துட்டு 101 கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டும் எத்தனை வேல்யூக்கு ஒன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 வேல்யூஸ்க்கு ஒன்ஸ் நடக்கிற மாதிரி. ஸோ இனிஷியலாக வேல்யூ வந்துட்டு 10. ஸோ அந்த 10 வேல்யூங்கிறது வந்துட்டு அரேயில் அசைன் ஆகும். ஸோ அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிறப்போ 20 ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும், அந்த 20ங்கிற வேல்யூ வந்துட்டு ஐ வந்துட்டு நம்ம அரேயில் அசைன் பண்ணுறோம் 2வது வேல்யூவாக. ஸோ அசைன் ஆகிற வேல்யூ தான் நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொடுப்போம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த ஐ வேல்யூங்கிறது வந்து 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் ஆகிட்டே போகும். 100ன்னு ஆகும். ஸோ 101 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 101க்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் ஆகிறப்போ 110. ஸோ அப்போ அந்த மாதிரி அங்கே வேல்யூ இல்லைங்கிறதுனால அதோட வந்துட்டு என்ன ஆகிடும், லூப் கட் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரேங்கிறத பிரிண்ட் பண்ணால் அப்படின்னா 10லேருந்து 100 வரைக்கும் வந்துட்டு நமக்கு லூப்புங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியும் அரேவை வந்துட்டு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியும் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அரேங்கிறது க்ரியேட் பண்ண முடியும். அரேயில் என்னென்னலாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்னும் வந்துட்டு தெளிவாக பார்ப்போம். ஸோ ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு இங்கே பார்த்துடலாம். ஸோ அரேயில் வந்துட்டு அதே மாதிரியே வேல்யூஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் 10லேருந்து 100 வரைக்கும் எனக்கு வேல்யூங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. அப்பெண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அப்பண்ட் மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கடைசியாக வந்துட்டு வேல்யூங்கிறது இருக்கிற வேல்யூ கூட அப்பண்ட் ஆகும். ஸோ எனக்கு 100ன்னு இருக்குது, அது கூட அடுத்த வேல்யூவாக ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்பெண்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதாவது கடைசியாக ஆட் பண்ணுறது, இருக்கிற வேல்யூ கூட கடைசியாக ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னா அப்பெண்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னது, என்னோட அரேயோட நேமு டாட்டு அப்பெண்டுங்கிற மெத்தட் என்ன வேல்யூ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அரேவை நான் திருப்பி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ கூட அந்த 120ங்கிற வேல்யூ வந்துட்டு ஆட் ஆயிருக்கு.
ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ கண்டிப்பாக இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன இண்டெக்ஸ் வேல்யூவில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஸோ 120 கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னா 110ங்கிற வேல்யூ மிஸ் ஆகிறதுனால, ஸோ இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9க்குள்ளே 100 முடிஞ்சிடும். ஸோ 10th பொசிஷனில் நான் என்ன பண்ணேன்னா 110ங்கிற வேல்யூங்கிறது வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ என்ன வேல்யூ 110ங்கிற வேல்யூ. ஸோ அதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரியே வந்துட்டு அரேவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, இன்னொரு அரேவையும் இந்த அரேவையும் சேர்த்து ஒரே அரேவாக வந்து நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ சப் அரேன்னு சொல்லிட்டு ஒரு அரே வச்சுக்கிறேன். அதில் 130, 145, 150 அப்படின்ற வேல்யூஸ் இருக்குது. அரே டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் சப் அரே அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற அரே கூட, அதாவது இந்த ஃபஸ்ட் அரே கூட வந்துட்டு இந்த ரெண்டாவது அரேவும் ஆட் ஆகி அந்த ஃபஸ்ட் அரேக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த அரேங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுனா 130, 140, 150ங்கிற அந்த அரேயோட வேல்யூவும் இதில் ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? என்னோட வேல்யூவை வந்துட்டு பர்டிகுலராக ரிமூவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். என்ன வேல்யூவை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ ரிமூவ் ஆகிடும். ஸோ அரே டாட் ரிமூவ் ஆஃப் 80 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த 80ங்கிற வேல்யூ வந்துட்டு இந்த இடத்துல ரிமூவ் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி பாப் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பாப்புங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூங்கிறது ரிமூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுனா 150ங்கிற வேல்யூ வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் அரேங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்போ வந்துட்டு அந்த 150 வேல்யூங்கிறது ரிமூவ் ஆயிருக்கு. ரிவர்ஸ் பண்ண முடியுமா என்னோட வேல்யூ அப்படின்னு பார்க்குறேன். ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த வேல்யூ யூஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா என்னோட அரேங்கிறது வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகி காமிக்கும். ஸோ திருப்பி வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அரேங்கிறத ரிவர்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த 80ங்கிற வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7ங்கிற பொசிஷனில், அதாவது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால என்னோட இண்டெக்ஸுங்கிறது வந்து 7 வரும் 80ங்கிற பொசிஷனுக்கு. அந்த இடத்துல வந்து 10ங்கிற ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு கவுண்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ வந்துட்டு எத்தனை டைம் வந்துட்டு அந்த அரேல அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா அந்த கவுண்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அரே டாட் கவுண்ட் ஆஃப் 10. ஸோ அந்த 10ங்கிறது எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னா 2 டைம் எனக்கு அக்கர் ஆயிருக்கு. ஸோ இந்த பொசிஷனில் ஒன்று, இந்த பொசிஷனில் ஒன்று. ஸோ இந்த 2 டைம் அக்கர் ஆயிருக்கு அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக அந்த கவுண்ட்டுங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா எனக்கு வேல்யூ ரிட்டன் ஆகுது 2 அப்படின்ற மாதிரி ரிட்டன் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் டு யூ ஆர் எனி ஆஃப் மை வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.